ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டா என்ன நன்மைன்னு சொன்னேன். அதை இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு டாச்சில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க. இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கடுகு தாளிக்கும் போது கருவேப்பிலை போட மறந்துட்டோம். கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கீரை பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கீங்கன்னா அதை அதில் போட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையை போட்டாச்சு. காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சோண்டு உப்பு, தண்ணி சேர்க்காதீங்க. அந்த எண்ணெயில் போடும்போது நிறைய கீரை இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த எண்ணெயிலே கீரை கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வதங்கிடுச்சு. அதோடு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ நிறைய சேர்த்துக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டியாச்சு. பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. அந்த எண்ணெயிலே வெந்தனால கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது. இப்படி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாள் இது உணவோடு சேர்த்து எடுத்துக்காங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.